உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம டிசம்பர் மாத பலன், இந்த வருட கடைசியில டிசம்பர் மாதத்துடைய பலன் பேசுறோம். இந்த பலனை பேசும்போது நம்ம அடுத்த வருடம் 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிறிய முன்னோட்டத்தையுமே நீங்க கேட்டுக்கலாம். இப்ப நம்ம மேச ராசிக்கு பலன் சொல்றோம். இந்த மேச ராசியில பிறந்தவர்கள் எல்லாருமே எங்களுக்கு 7 சனி வருது, நாங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள் அடைய முடியுமா, இல்ல இந்த 7 சனியினால பாதிக்கப்பட்டுருவோமா, இப்படிங்கிற சில விஷயங்களை அவங்க கேட்கறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே நான் ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்ஷன்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 7 சனி, அதாவது மேசராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சனி வரும்போது எல்லாமே மேசராசிக்கு சனி பகவான் ஆரம்பிச்சிருவார் விரைய சனியாக. அப்ப இந்த சமயத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கம்ஃபர்ட் அது இருக்காது நம்மளுக்கு. அப்போ நாம ஈஸியா ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருப்போம். ஆனா இந்த 7 சனி வரக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், கொஞ்சம் மனசை தடுமாற வச்சு அப்புறம் ஒரு பலன் கொடுக்கும். ஆனா நீங்க எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக நடந்தே தீரும். அது குழந்தை பாக்கியமா இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்க எந்த முயற்சிகள் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அது பலிக்கும். கொஞ்சம் தாமதமாகி அது நடக்கும். அப்போ இப்ப இந்த மேச ராசி, அப்ப இந்த மேச ராசிக்கு இப்ப நான் பலன் சொல்றோம். அப்ப இந்த மேச ராசியுடைய அதிபதி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சமை இருக்கிறாங்க, அதே சமயத்துல வக்ரம் இருக்கிறாங்க. அதுபோக மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம், மேச ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான், 8ஆம் இடத்துல புதன் சூரிய பகவான். அதே சமயத்துல டிசம்பர் 1ஆம் தேதி தனுசுல இருந்து அந்த சுக்கிர பகவானாகப்பட்டது பயிற்சியாகி மகரத்துக்கு வராங்க. கும்பத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருக்கிறாரு. அதே சமயத்துல ராகு பகவான் மீனத்துல இருக்கிறாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். எப்பவுமே ஒருத்தருடைய பொசிஷன் நல்லா இருக்கணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும், அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ராசி நாதன் பலமாக இருக்கணும். அப்ப உங்களுடைய ராசியை ஆளக்கூடிய கிரகம் எது? செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் நிற்கக்கூடிய ஸ்தானம் எங்கினா இப்ப பிரசண்டா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கடகத்துல நீச்சமாயிட்டார். அப்ப அந்த செவ்வாய் பகவான் நீச்சம் ஆனதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா, செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஒரு ஆண் கிரகம். எப்பவுமே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல நம்ம செவ்வாயைத்தான் குறிப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா செவ்வாய் தான் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்திலையும் ஆணை குறிக்கும், ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலையும் செவ்வாய் பகவான் கணவரை குறிக்கும். அப்ப அந்த கிரகம் நீச்சமானதுனால கண்டிப்பாக கொஞ்சம் மன வருத்தம், கொஞ்சம் குழப்பங்கள், கொஞ்சம் தடுமாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். அப்ப இந்த சமயத்துல அவங்க பெருசா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எந்த விஷயத்திலுமே ஸ்ட்ராங்காக நான் இதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அப்ப அது போக இந்த சமயத்துல அந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது. இப்ப மகரத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அந்த மகரத்திலிருந்து 7ஆம் பார்வையாக அந்த சுக்கிர பகவான் செவ்வாயை பார்த்துடுறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப இந்த சமயத்துல மேச ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய மனைவி ஆறுதலாக இருக்கணும், மனைவியுடைய சப்போர்ட் அந்த மேச ராசிக்காரங்களுக்கு இப்ப கிடைக்கணும். அப்ப மேச ராசியில பிறந்தவங்க
பெண்களாகப்பட்டது தன்னுடைய கணவன்மார்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு தட்டி கொடுக்கணும், உங்களால முடியும் அப்படின்னு சொல்லணும். இல்ல அவங்க கெட்ட ரூட்லயே போயிட்டு இருக்காங்க, கெட்ட பாதையிலேயே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம நைஸாக அவங்க வழியிலேயே போய் அவங்களை திருத்தணும். இதை விட்டுட்டு ஆர்கியூ பண்ணினாவோ பிடிவாதம் பண்ணினாவோ குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப அந்த மேசராசியில் பிறந்த ஆண்களாகப்பட்டது இந்த சமயத்துல அவங்களுக்கு தான் என்ன செய்யறோம்னு அப்படி தெரியாது, என்ன பேசுறோம்னு தெரியாது. அப்ப என்ன செய்யறோம் தெரியாம என்ன பேசுறோம் தெரியாம மனைவி கிட்ட கண்டிப்பாக பேசிடுவாங்க. அதுபோக தான் எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலுமே அந்த தொழில்ல இன்வெஸ்ட் பண்றதோ அந்த தொழில்ல அவங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதோ இதை இந்த பீரியட்ல வேண்டாம். இதே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா இருக்குது பண்ணலாம் அப்படின்னா தாராளமா செய்யலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய கோல்சார பலன்ல இந்த மாதிரி நிலை. அப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் வக்கரகதியில நீச்சமடைஞ்சு இருக்கிறாங்க. அப்ப இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் என்ன? கெமிக்கல் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது, இந்த பூமி சம்பந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது, பில்டர் சம்பந்தப்பட்டது, கார் பெரிய பெரிய வாகனங்கள் வாங்கி விற்கிறது, இல்ல தன்னுடைய கம்பெனில பெரிய பெரிய வாகனங்கள் இருக்குது அதை இயக்கிட்டு இருக்கிறவங்க. அப்போ இவங்க எல்லாருமே கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படணும். அதே பிசினஸ்ல ஒரு பெரிய அமௌண்ட் போடுறோம், பிசினஸ் நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த சமயத்துல வேண்டாம். அப்ப இந்த மாசத்துல கொஞ்சம் எதையுமே யோசனை பண்ணி செய்வது நல்ல விஷயம். யோசனை பண்ணாம தடால் புடால்னு நம்ம நினைச்சதை செஞ்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அதன் மூலியமாக நாம லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. லாபம் வராட்டி பரவாயில்லைங்க, பெரிய கடன்ல மாட்டிட்டோம், அந்த கடன்ல இருந்தே கடனை வாங்கி போட்டு இது எப்படியாவது ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு நம்ம செய்கிறோம், மீண்டும் கடன் ஆயிரும், அது உங்களுக்கு பெரிய பாரம் ஆயிரும். அதனால இந்த சமயத்துல நிதானமாக நிதானித்து பயணம் செய்வது நல்ல விஷயம். இதே குரு பகவான் இருக்கிறாரு, அவரு வக்கர கதியிலிருந்து தனது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பாக்குறாங்க. இதனால என்ன உங்களுக்கு லாபம் அப்படின்னா எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிச்சுக்குவீங்க, யாரும் உங்களுக்கு துரோகம் பண்ண முடியாது, துரோகம் பண்றவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கடன் பெருசா விழுறவருக்கு இந்த குரு பகவான் விடமாட்டாரு. ஆனா செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதே சமயத்துல அந்த செவ்வாயை சுக்கிர பகவான் ஆப்பட்டது 7ஆம் பார்வையாக பார்த்ததுனால கண்டிப்பாக மனைவியுடைய சப்போர்ட் மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கும், இதுல எந்த தடையுமே இல்லை. அப்ப மேச ராசிக்காரங்கள் மனைவி சொல்வதை இந்த சமயத்துல கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, கொஞ்சம் அனுசரிப்பு பண்ணுங்க, கொஞ்சம் அனுசரிச்சு வாழுங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாசம் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு 50-50 தான். நம்ம 100% நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது, அதே சமயத்துல 100% மோசம்னு சொல்ல முடியாது. அப்ப டோட்டலா 50-50 அப்படிங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க பாருங்க. அவங்களுடைய மனைவி சொல்ல கேளுங்க. இல்லைன்னா உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய குருமார்கள் அவங்க ஒரு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, இல்ல இந்த விஷயத்த எப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்க அவங்ககிட்ட கேளுங்க, அது தப்பே இல்லை. அப்படி செய்யும் போது நீங்க எந்த இடத்துலயுமே ஸ்லிப் ஆக மாட்டீங்க, கீழே விழுந்துட மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க சனி பகவான் ஆகப்பட்டது 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த சனி பகவானால கண்டிப்பாக உங்களுக்கு இப்ப 7 சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகல, இப்போ இந்த பீரியட்ல சனி பகவான் அனுகிரகம் நல்லா இருக்குது. அதனால தைரியமாக இருங்க, ஒன்றும் குழப்பம் வேண்டாம். அதே சமயத்துல இந்த சூரிய பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த சூரிய பகவானும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பயிற்சி ஆறாங்க. அப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க. அப்ப அந்த 9ஆம் இடத்துக்கு வந்த அந்த சூரிய பகவானால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். அப்போ ஒரு நவகிரகங்களின் நாயகன்